தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு திரைப்படம் வெற்றி பெற்று அதற்கு தேசிய விருதும் கிடைத்து அதை கொண்டாடும் வெற்றி விழா அன்றே அந்த படத்தின் கதாநாயகி தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 1979 இல் வெளியான பசி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முதல் நடிகை ஷோபாவின் மறைவு வரை நடந்த நம்ப முடியாத உண்மைகளை இயக்குனர் துரை பகிர்ந்து கொண்ட தகவல்களோடு இந்த வீடியோவில் பார்ப்போம். இயக்குனர் கே. பாலசந்தர் தலைமையில் பசி படத்தின் பூஜை நடைபெற்றது. விஜயன், டெல்லி கணேஷ், சுருளிராஜன் மற்றும் ஷோபா நடித்த இந்த படத்திற்கு பூஜையன்றே தினத்தந்தியில் ஒரு முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அதில் இன்று முதல் பாரிஸ், பர்மா, சைனாவில் படப்பிடிப்பு ஆரம்பம் என்று பெரிய எழுத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பாரிஸ் பக்கத்தில் கார்னர் என்றும் பர்மா, சைனா பக்கத்தில் பஜார் என்றும் சிறிய எழுத்தில் போட்டு ஒரு சுவாரஸ்யமான விளம்பரத்தை இயக்குனர் செய்திருந்தார். பாரிஸ் கார்னர் முதல் மயிலாப்பூர் வரை உள்ள சாலைகளிலும் குடிசை பகுதிகளிலும் தான் படப்பிடிப்பு நடந்தது. சேரி பெண் கேரக்டரில் நடித்த ஷோபாவை நிஜமாகவே அங்குள்ள குடிசை பகுதி பெண்களுடன் பழக வைத்தார் இயக்குனர். இதனால் ஷோபா நிஜ குப்பம்மா வாகவே மாறிப்போனார். ரிக்ஷா ஓட்டுநராக நடித்த டெல்லி கணேஷிற்காக ஒரு நிஜ ரிக்ஷாவையே வாங்கி அதை ஓட்டி பழக வைத்துள்ளார். தினமும் ஆபீஸில் ஒத்திகை பார்த்துவிட்டு மேக்கப் இல்லாமல் நடிகர்களை காரில் கூட்டிச் செல்வார்கள். தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு காரின் உள்ளே இருக்கும் கேமரா மூலம் மறைமுகமாக படப்பிடிப்பு நடத்துவார்கள். பாடல்களோ நடனங்களோ இல்லாமல் வெறும் 22 நாட்களில் முழு படமும் எடுக்கப்பட்டது. படம் எடுத்து முடித்ததும் அதை வாங்க விநியோகஸ்தர்கள் யாரும் முன்வரவில்லை. குப்பை தொட்டியில் எடுத்த படம் ஓடாது என்று சொல்லி நிராகரித்தனர். துணிந்து இயக்குனரே படத்தை ரிலீஸ் செய்தார். படம் திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டு மாபெரும் வெற்றி பெற்றது. இயக்குனர் துரைக்கும் நடிகை ஷோபாவுக்கும் தேசிய விருது கிடைத்தது. படத்தின் பிரம்மாண்ட வெற்றி விழாவை கொண்டாட நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான நாளில்தான் அந்த பேரதிர்ச்சி செய்தி வந்தது. நடிகை ஷோபா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். வெற்றி விழா கொண்டாடப்பட வேண்டிய நாளில் படக்குழுவினர் அனைவரும் கண்ணீருடன் விழாவை ரத்து செய்துவிட்டு ஷோபாவுக்கு அஞ்சலி செலுத்தச் சென்றனர். ஒரு தேசிய விருது பெற்ற நடிகையின் வாழ்வு இப்படி சோகத்தில் முடிந்தது தமிழ் சினிமாவையே உலுக்கியது. பசி திரைப்படம் மற்றும் நடிகை ஷோபாவின் நடிப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா வரலாற்று பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.